Hi all, welcome to CAD Education. So இந்த செஷன்ல நம்ம draw toolbarல spine command பத்தி பார்க்க போறோம். So AutoCAD window open பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க draw tabல இங்க spline command இருக்கும். So அப்படி இல்லைன்னா இங்க ribbonல இங்க draw போட்டு இங்க down இருக்கு பார்த்தீங்களா? So இதுல நீங்க கிளிக் பண்ணலாம். spline shortcut SPL. ஓகேங்களா? command promptல நீங்க SPL டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா drawing ஏரியால நீங்க SPL டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ SPL கொடுத்தீங்கன்னா கமாண்ட் வரும். அதுக்கு நீங்கள் டைனமிக் இன்புட் ஆனில் வச்சுருக்கணும் ஸ்டேட்டஸ் பாரில். ஸோ அப்போ தான் இங்கே டிஸ்பிளேல வரும். ஸோ ஸ்ப்ளைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் இருக்குது, ஸ்ப்ளைன் ஃபிட் அண்ட் ஸ்ப்ளைன் சிவி இருக்குது. ஸோ ஸ்ப்ளைன் ஃபிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ நான் இந்த ட்ரா டேப்பில் போய்ட்டு ஸ்ப்ளைனில் போய்ட்டு ஃபிட் பாயிண்ட்ஸில் கொடுக்குறேன். அதுதான் ஸ்ப்ளைன் ஃபிட். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு கேட்குது. ஸோ இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்படியே நான் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரு கொடுத்தோன்னே கமாண்ட் இந்த வெளியே வந்துச்சு. ஸோ இது மாதிரி கர்வ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதே ஸ்ப்ளைன் சிவில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்ப்ளைன் போயிட்டு கண்ட்ரோல் வெர்டிசஸ் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம், கரெக்டாக கொடுக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ இங்கே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ இது மாதிரி கர்வ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கும் எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கர்வ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பாயிண்ட் வழியாக அந்த ஸ்ப்ளைன் கர்வ் அப்படியே பாஸ் ஆகுது. வேற இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பாயிண்ட்லேருந்து அந்த வேர்டஸ் இட் இஸ் அவே ஃப்ரம் தி ஸ்ப்ளைன். ஓகேங்களா? இந்த கர்வ்லேருந்து ஜஸ்ட் அவே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேர்டஸஸ் பாயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் அவே ஃப்ரம் தி ஸ்ப்ளைன். ஓகேங்களா? வேற இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே அந்த கர்வ் எக்ஸாக்ட்லி அந்த வேர்டஸஸில் பாஸ் ஆகுது. ஸோ இதான் ஸ்ப்ளைன் ஃபிட், ஸ்ப்ளைன் சிவி. ஸோ இந்த கர்வ் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேர்டஸஸ் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்விட்ச் ஃபிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம், இல்லாட்டி மேலே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த வேர்டஸஸை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது சப்போஸ் இது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபிட் பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேறு எங்கே வேணுமோ இங்கே கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இன்னொரு வேர்டஸஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேர்டஸஸ் வேணாம் அப்படின்னா ரிமூவ் ஃபிட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த கர்வை நீங்கள் இன்னும் டிஃபைன் பண்ணலாம் எப்படி வேணும். ஸோ இப்போ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த வேர்டஸஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் வேர்டஸஸ் எங்கே ஸ்ட்ரெச் பண்ணுவோம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இது வேறு இடத்துல வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே வேர்டஸஸ் எனக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த இடத்துல ஒரு வேர்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஆட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ இப்போ எனக்கு இது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இதான் இது மாதிரி இந்த வேர்டஸஸ் நம்ம இன்னும் எப்படிலாம் டிஃபைன் பண்ணணும்னு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்வ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் ஸ்ப்ளைன் ஃபிட் அண்ட் ஸ்ப்ளைன் சிவி. ஸோ இதில் இன்னும் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ SPL கொடுக்குறேன் ஷார்ட்கட். கிளிக் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட், டிகிரி, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ மெத்தட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ மெத்தட் கொடுத்தோன்னே
ஃபிட் வேணுமா சிவி வேணும்னு கேட்குது. ஸோ ஃபிட் கொடுக்குறேன் எஃப். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஃபிட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ஜெக்ட் மெத்தட் நிறைய 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நாட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து கார்ட், ஸ்கொயர் ரூட், யூனிஃபார்ம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கர்வ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுனா வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா, அதை கொடுத்தீங்கன்னா. ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கர்வ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ அதை நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இந்த கர்வ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்பீல் கொடுத்துட்டு நாட் கொடுக்குறேன். ஸோ நாட்டில் எப்படி என்ன மெத்தட் யூஸ் பண்ண கார்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்ம ஒவ்வொரு கலரில் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் ரெட் கலரில் கொடுக்குறேன். ஸோ நான் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சிமிலர்லி லைன் போயிட்டு நோட் போயிட்டு ஸ்கொயர் ரூட்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். அதே பாயிண்ட் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா, சிமிலர்லி லைன் அதே ஃபிட் மெத்தட் நாட்ஸ் போடுறேன். யூனிஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ அதே பாயிண்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்வ் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இது கார்டு. ஸோ அடுத்தது வந்து ஸ்கொயர் ரூட் கொடுத்தேன். ஸோ அடுத்தது இந்த ப்ளூ வந்து ஸ்கொயர், அப்புறம் க்ரீன் வந்து யூனிஃபார்ம் கொடுத்தேன். ஸோ இது மாதிரி கர்வ் ஃபார்ம் வந்து டிஃபர் ஆகுது மூணுமே. ஸோ இதுதான் வந்து இந்த நார்டன் மெத்தட். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்ப்ளைனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா, இப்போ ஒரு இதுக்கு வந்து நீங்கள் பாலிலைன் தான் வரையணும். ஸோ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இப்போ ஸ்ப்ளைன் போயிட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்து ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அன்ஏபிள் டு கன்வெர்ட் த செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து. ஏன்னா வந்து இது வெறும் பாலிலைனாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளைன் ஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸை இதில் வந்து ஸ்ப்ளைன் ஃபிட் இருக்கணும். இதை முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ப்ளைன் போயிட்டு இந்த ஃபிட் மெத்தடில் இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஸ்ப்ளைனாக மாறும். ஸோ இதை லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்ப்ளைனாக மாறி இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த இதில் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து இதில் இன்னும் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து நான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஓகேங்களா, ஸோ ஸ்ப்ளைன் போயிட்டு ஒரு ஃபிட் மெத்தடில் தான் போகிறேன். மெத்தட் ஃபிட்டில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் ஸ்டார்ட் டேஞ்சன்சின்னு இருக்குது. ஸோ இந்த இதிலே வந்து நான் ஸ்டார்ட் டேஞ்சன்சி இந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த லைனில் ஸ்டார்ட் டேஞ்சன்சி கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ என் டேஞ்சன்சி கொடுத்துட்டு ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன் அந்த பாயிண்ட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ஸ்பெசிஃபை பண்ண ஸ்டார்ட் டேஞ்சன்சியில் இந்த கர்வ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு ஸோ அது மாதிரி எண்ட் டேஞ்சன்ட் கொடுத்து ஸோ இந்த இடத்துல இந்த கர்வ் வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் டேஞ்சன்சி எண்ட் டேஞ்சன்சி மெத்தட். ஸோ அடுத்த மெத்தட் வந்து அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மெத்தடில் போயிட்டு நம்ம சிவியில் இப்போ என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸ்ப்ளைன் ஃபிட்டில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம சிவியில் பார்ப்போம். ஸோ இதில் டாலரன்ஸ் ஒரு மெத்தட் இருக்குது ஃபிட்டில், இருங்க அந்த அதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ப்ளைன் ஃபிட்லேயே போயிட்டு பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக 0 இருக்கும். சப்போஸ் வந்து இப்போது 0 தான் நம்ம கர்வ் க்ரியேட் பண்ணணும். ஸோ 0லேயே வச்சுட்டு நான் கர்வ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டேன். இது என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஸ்ப்ளைன் போயிட்டு இதில் வந்து டாலரன்ஸில் போயிட்டு நான் வந்து 3 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து கர்வ் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஓகேங்களா? இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த வெர்டிசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் எல்லாமே அது வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிசஸ் எல்லாமே தள்ளி இருக்குது. ஸோ வந்து நம்ம டாலரன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அது வந்து இந்த கர்வ்லேருந்து ஜஸ்ட் அந்த லிட்டில் பிட் நம்ம எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அது வந்து அந்த டாலரன்ஸ்க்கு அது தள்ளி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டாலரன்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ப்ளைன் போயிட்டீங்க. ஸோ அதே மெத்தட் ஃபிட்டில் தான். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு அண்டு இருக்குது. சப்போஸ் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அண்டு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இதை க்ளோஸ் பண்ணணும்னா உங்களுக்கு க்ளோஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஸ்ப்ளைன் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளைன் ஃபிட்டில் இருக்க ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து திரும்ப நம்ம மெத்தடில் போயிட்டு இப்போ சிவி கண்ட்ரோல் வர்சஸில் என்ன மெத்தட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிகிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிகிரினா என்னென்னா வந்து எல்லாமே வந்து இந்த கர்வ் ஃபார்ம் பண்ணுற டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ டிகிரி என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக 3 இருக்குது. நம்ம 10 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ வந்து டிகிரி 3ல் வந்து நீங்கள் கர்வ் கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே வந்து டிகிரி வந்து 6 கொடுத்தேன்னா ஸோ டிஃப்ரென்ஸ் எழுதிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி 3ல் ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ வந்து டிகிரி 6. ஸோ அதே வந்து டிகிரி வந்து 1ல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து லைனாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிகிரி. ஓகேங்களா? இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கர்வ் தான் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து சிவியில் தான் இருக்குது. கண்ட்ரோல் ப்ராசஸ் நம்ம மெத்தடு அந்த மெத்தட் தான் கொடுத்தோம். ஸோ இதில் டிகிரின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சேம் நம்ம முன்னே பார்த்தது தான் ஸ்ப்ளைன் ஃபிட்டில் அதே தான். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? அதை பால் லைனை இது மாதிரி ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ மெத்தட் வந்து நம்ம இந்த மெத்தட் வந்து திரும்ப நம்ம ஃபிட்டுக்கே போகணும். மெத்தட் போயிட்டு நீங்கள் ஃபிட்டுன்னு ஆப்ஷன் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளைனு. ஸோ வந்து ஸ்ப்ளைனை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் கமெண்ட் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.